Hi friends, welcome to தங்க கணிதம். ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பர்ல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிற ஒரு மாடல். அதாவது ஒரு எல்பிபி ஒன்று கொடுத்துட்டு அதோட டியூவல் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்பவுமே கம்பல்சரி வந்துடும். டிஆர்பிலையும் சரி இல்லை டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இப்போ நாம எடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட் த டியூவல் ஆஃப் த ஃபாலோயிங் எல்பிபி மேக்ஸிமைஸ் capital F is equal to x1 plus 2x2 plus x3 subject to 2x1 plus x2 minus x3 is less than or equal to 2 minus 2x1 plus x2 minus 5x3 is greater than or equal to minus x 4x1 plus x2 plus x3 less than or equal to 6 where x1, x2, x3 greater than or equal to 0. இந்த LPP பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இப்போ மேக்ஸிமைஸ்ல இருக்கு. வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா x1, x2, x3. அதுக்கப்புறம் 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் லெஸ் than or equal to டைப்ல இருக்கு. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than or equal to டைப்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த x1, x2, x3 ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்பிபிக்கு தான் நாம டியூவல் வந்து எழுத போறோம். ஓகே, சரி, இதை எப்படி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுத்திருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதுல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சப்போஸ் கொடுத்திருந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் கேஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க இந்த கன்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த இன்இக்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எல்லாமே வந்து லெஸ் than or equal to அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்க்கணும். புரியுதுங்களா? அதாவது கொடுத்திருந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ்ல இருந்துச்சுன்னா அந்த கன்ஸ்டன்ட்டை நீங்க எப்படி வந்து செட் பண்ணணும், லெஸ் than or equal to இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுவே சப்போஸ் கொடுத்திருந்த ஃபங்க்ஷன் மினிமைசேஷன் டைப்ல இருந்துச்சுன்னா அப்போ நீங்க கன்ஸ்டன்ட்டை வந்து கிரேட்டர் than or equal to இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து அதுவே லெஸ் than or equal to டைப்ல தான் இருக்கு. பட் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் தான் கிரேட்டர் than or equal to இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த கிரேட்டர் than or equal to சிம்பிளை நாம லெஸ் than or equal to மாத்தணும். இதை எப்படி மாத்தலாம்? ரெண்டு சைடும் மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதான் இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த செகண்ட் கன்ஸ்டன்ட்டை மட்டும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2x1. அதுக்கப்புறம் இங்க மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் x2. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5x3. இப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்றதுனால கிரேட்டர் than or equal to அப்படிங்கறது இன்இக்வாலிட்டி லெஸ் than or equal to அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க மைனஸ் 6 மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 6. ஓகே, ஸோ இதான் நம்மளோட செகண்ட் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ ப்ரைமல் வந்து எழுதிடலாம். ப்ரைமல்னா என்னன்னா கொடுத்துருந்த எல்பிபி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட ப்ரைமல். இதை எடுத்து எழுத போறோம். மேக்ஸிமைஸ் கேபிட்டல் F is equal to x1 plus 2x2 plus x3 subject to 2x1 plus x2 minus x3 is less than or equal to 2. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2x1 minus x2 plus 5x3 less than or equal to 6. அதுக்கப்புறம் தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் 4x1 plus x2 plus x3 is less than or equal to 6. So இதுதான் வந்து primal. ஓகேவா? ஸோ இதுக்கு நாம டியூவல் வந்து எழுத போறோம். ஓகே, இப்போ கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ல மேக்ஸிமைஸ் அப்படின்னு இருந்திருந்ததுன்னா, அதாவது இந்த பிரைமல்ல மேக்ஸிமைஸ்னு இருந்துச்சுன்னா நாம டியூவல் வந்து எழுதும் பொழுது மினிமைஸ் அப்படின்னு மாத்திக்கணும். ஓகேங்களா? அது கொஸ்டின்ல மேக்ஸிமைஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து மினிமைஸ்னு மாத்திக்கணும். சப்போஸ் கொஸ்டின்ல மினிமைஸ் இருந்துச்சுன்னா அதை நாம மேக்ஸிமைஸ்னு மாத்தணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதை நாம இப்ப எப்படி மாத்த போறோம், மினிமைஸ் அப்படின்னு மாத்த போறோம். ஓகே, அப்புறம் இந்த இங்க வந்து எஃப் இருக்கு, இங்க நாம வேற ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கலாம். ஸோ இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மினிமைஸ் இசட் equal to, இப்போ இந்த x1 plus 2x2 plus x3 இருக்குல்ல, இதோட கோஎஃபிஷியன்ட் அது 1, 2, 3. இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இருக்கு. கரெக்டா?
ஸோ இதுக்கப்புறமா டியூவல் வரும்போது இதெல்லாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வராது. அதுக்கு பதிலாக இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு பாருங்க, இந்த இன்இக்வாலிட்டிஸ், இதில் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவாக வரும். இந்த 1 2 3ங்கிறது வந்து இந்த 2 6 6 இருக்குல்ல இந்த இடத்துல போயிடும். அதே மாதிரி இந்த 2 6 6 இருக்குல்ல இது வந்து இங்கே வந்துடும். புரியுதா? அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின்ட்ல ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூஸ் அப்படியே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். ஓகே, கொடுத்திருந்த பிரைமல்ல அவங்க x1 x2 x3 சொல்லிட்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம டியூவலுக்கு மாத்துறதுனால இதுக்கு வேற வந்து வேரியபிள்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ அது வந்து இதுல வந்து மொத்தம் எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு பாருங்க, 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அப்ப நமக்கு 3 வேரியபிள்ஸ் தேவைப்படும்னு அர்த்தம். புரியுதா? அப்ப எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸ் இப்ப நாம எடுக்கணும். இங்க 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்க 3 வேரியபிள்ஸ் வந்து சூஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து y1 y2 y3. ஓகே, சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூஸ் என்ன இருக்கு? 2 6 6 இருக்கா? ஸோ இது கூட y1 y2 y3 மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை ஆட் பண்ணி இந்த இடத்துல நாம எழுதணும். அப்ப என்ன வரும்? 2y1 plus 6y2 plus 6y3. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட நியூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது டியூவலோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். minimize z equal to 2y1 plus 6y2 plus 6y3. ஓகே, அடுத்தது கன்ஸ்டன்ட் எழுத போறோம். subject to, ஓகே, இதுல நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து என்ன இருக்கு? 2x1 plus x2 minus x3 less than or equal to 2 இருக்குல்ல, இது வந்து இப்போ ஹரிசான்டலா இருக்கு. ஓகே, அதாவது ரோ வைஸ் இருக்கு. இப்போ இதையே இந்த காலம் வைஸ் வேல்யூ எடுங்க. அப்ப என்ன வரும்? 2 2 4 வருமா? இதான ஃபர்ஸ்ட் காலம். 2 2 4, அதாவது x1 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. என்ன வரும்? 2 2 4 வருமா? இது கூட y1 y2 y3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 2y1 plus 2y2 plus 4y3 வருமா? ஸோ அதாங்க எழுத போறோம். 2y1 plus 2y2 plus 4y3. ஓகே, இப்போ கொடுத்திருந்த அந்த எல்பிபில நாம எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரெயின்ல வந்து இன்இக்வாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே லெஸ் than or equal to அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்போ இத டியூவல்ல சேஞ்ச் ஆகும்பொழுது லெஸ் than or equal to அப்படிங்கிறது கிரேட்டர் than or equal toன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? திரும்பவும் சொல்றேன், சப்போஸ் கொஸ்டின்ல வந்து மினிமைஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ நம்ம எல்லா கன்ஸ்ட்ரெயினும் வந்து கிரேட்டர் than or equal toன்னு வச்சிருந்திருப்போம். அந்த கேஸ்ல டியூவல்ல கன்ஸ்ட்ரெயினோட இன்இக்வாலிட்டி எப்படி மாறி இருந்திருக்கும்? லெஸ் than or equal to மாறும். ஓகே, ஒன்னும் இல்லைங்க, வெரி சிம்பிள். லெஸ் than or equal to இருந்துச்சுன்னா கிரேட்டர் than or equal to போடுங்க, கிரேட்டர் than or equal to இருந்துச்சுன்னா லெஸ் than or equal to போடுங்க, அவ்வளவுதான். அப்படியே மாத்தி போட்டுக்கணும். ஓகே, சரி, அடுத்தது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், இந்த கன்ஸ்ட்ரெயினுடைய ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும் டியூவல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? சரி, அப்ப இங்க வந்து என்ன வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, இதான் கொடுத்திருந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதுல x1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அதை இங்க எழுதணும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டியூவலோடைய ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நாம எழுதிட்டோம். அடுத்தது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு வரப்போடும். செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த x2 இருக்குல்ல அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது செகண்ட் காலம் அப்படி எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 1 minus 1 plus 1. கரெக்டா? அதை இங்க எழுதிக்கலாம். 1 minus 1 plus 1, அது கூட y1 y2 y3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into y1. அடுத்தது செகண்ட் வந்து மைனஸ் இல்லையா, அப்போ minus y2. தேர்ட் கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ பிளஸ் 1 y3. ஏற்கனவே சொன்னதுதான், பிரைமில் வந்து லெஸ் than or equal சிம்பிள் இருக்கு. ஸோ நம்ம கிரேட்டர் than or equal to மாத்திக்கணும். அடுத்தது பிரைமல்ல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல x2ஓட கோஎஃபிஷியன்ட் 2, அதை எடுத்து இங்க எழுதிக்கணும். ஓகே, சரி, அடுத்தது தேர்ட் கன்ஸ்டன்ட்டுக்கு போறோம். ஸோ இதுக்கு காலம் வைஸ் பாருங்க, x3ஓட கோஎஃபிஷியன்ட் -1 5 1. ஸோ அப்போ -y1 plus 5y2 plus y3. அதுக்கப்புறம் கிரேட்டர் than or equal to கொடுத்திருந்த அந்த பிரைமல்ல இருக்கிற x3ஓட கோஎஃபிஷியன்ட், அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுல x3ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வந்திருக்கு? 1. ஸோ அதை இங்க போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அண்ட் y1, y2 and y3 greater than or equal to 0. ஓகே, சரி, இப்போ நம்ம டியூவல் வந்து எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அது எதுவுமே பாசிட்டிவ்ல இல்ல அப்படின்னா
அந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து பாசிட்டிவா மாறிடும் இல்லையா. அப்படி பாசிட்டிவா மாறும்போது இன்இக்வாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோவில் நாம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.